இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாய் திரு அவையானது பொதுக்காலத்தில் 2ஆம் ஞாயிறை சிறப்பிக்கின்றது. மேலும் இன்று தமிழர்கள் அனைவரும் தமிழர் திருநாளான பொங்கல் விழாவையும் கொண்டாடி மகிழ்கின்றோம். மாதா தொலைக்காட்சியின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் பொங்கல் தின விழா வாழ்த்துக்களை அன்போடு தெரிவிக்கின்றோம். இன்றைய இறைவார்த்தை வழிபாடும் நாம் ஒவ்வொருவரும் பணிபுரிய அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ அழைப்பு விடுக்கின்றது. நாமும் இறைக்குரலுக்கு செவிசாய்த்து அன்றாடம் இறைவனின் பிரதிபலிப்புகளாய் வாழவும் இறைவனின் அன்பையும் அருளையும் நிறைவாய் பெற்றுக்கொள்ளவும் அருள் வேண்டுவோம். மேலும் பொங்கல் விழா இறை பராமரிப்பு நன்றி தெரிவிக்கும் விழாவாக அமைகிறது. இறைவனுக்கும் இயற்கைக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் கால்நடைகளுக்கும் நம்மில் நன்றி பெருக்கு மேலோங்க வேண்டும் என்பதை நினைவூட்டுகின்றது. நம் அன்பர் இயேசு பயிர்கள் வழியாகவும் வளர்க்கும் கால்நடைகள் வாயிலாகவும் ஊக்குவிக்கும் உறவுகள் வழியாகவும் தமது பராமரிப்பை உணர்த்துகின்றார். நமது நன்றியுணர்வு வார்த்தையோடு நின்றுவிடாது வாழ்வில் மெய்ப்பட நம்மை தூண்டுகின்ற இந்த விழாவிலே நமது வாழ்வு நற்கனியாக மாறவும் விவசாயிகளின் வாழ்வு மேம்படவும் நாம் அனைவருமே இயற்கையோடு இணைந்து வாழவும் அருள் வேண்டி இணைவோம். இந்த தெய்வீக திருப்பலியில் பெறுவோம் இறைவனின் அருளை. தமிழால் உன் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா, வரம் தருவாயே உருவானவா. தமிழால் உன் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா, வரம் தருவாயே உருவானவா. என்னை சூழும் துன்பங்கள் கனையாக வரும்போது துணையாகி எனையாழ்பவா, என்னை சூழும் துன்பங்கள் கனையாக வரும்போது துணையாகி எனையாழ்பவா. மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு, மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு குணமாக்க வருவாயப்பா, என்னை உனதாக்கி அருள்வாயப்பா. தமிழால் உன் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா, வரம் தருவாயே உருவானவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்பும் தோழமையும் வழிநடத்துதலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, மாதா தொலைக்காட்சியின் வாயிலாக இறைவனோடு ஒன்றித்து இறைவனுடைய சாட்சிகளாக வாழ ஆர்வம் கொண்டவர்களாகி உங்களை வாழ்த்தி அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய முதல் வாசகம், நாம் அனைவரும் இறைவனுக்கு சான்று பகரும் ஒளியாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை எடுத்துரைக்கின்றது. இரண்டாவது வாசகத்தில் நமது ஆண்டவர் அனைவருக்கும் ஆண்டவர் என்று
புனித பவுல் கூறுகின்றார். நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம், யோவான் இறைமகன் இயேசுவுக்கு சான்று பகர்கின்றார். மிக்க தாழ்ச்சி நிறைந்தவராக யோவானை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இறைவன் முன்னால் நாம் ஒவ்வொருவரும், நீங்களும் நானும், மதிப்பு மிக்கவர்களா மதிப்பு இழந்தவர்களா, அதாவது நல்லவர்களா நல்லவர்கள் இல்லையா என்பதை இன்றைய வாசகங்கள் ஒரு கேள்வியை நம் முன் வைக்கின்றன. ஆகவே நாம் இக்கேள்வியை உள்வாங்கி நாம் சிந்திப்போம். நாம் நல்லவர்களாக இருந்தால் இறைவனுக்கு நன்றி கூறுவோம், நல்லவர்களாக இல்லை என்றால் இறைவனிடம் நல்லவர்களாக மாறுகின்ற வரத்தை நாம் தாழ்ச்சியோடு கேட்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், மனம் வருந்துவோம், இறை தந்தையிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவர், எங்கள் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவர், எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர், எங்கள் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர்,
ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாம் இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகின்றவர் நீரே. உமக்களின் வேண்டல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாட்களில் உமது அமைதியை அளித்தருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49, இறைவார்த்தைகள் 3, 5 மற்றும் 6. ஆண்டவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ரேலே உன் வழியாய் நான் மாற்றியுருவேன் என்றார். யாக்கோபை தம்மிடம் கொண்டு வரவும் சிதறுண்ட இஸ்ரேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோபின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலில் காக்கப்பட்டோரை திருப்பி கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதென்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார். புதியதொரு பாடலை நம் கடவுளை புகழும் பாடலை என் நாவினின்று எழச் செய்தார். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது. என் நீதியை நீ நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான்
வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிவீர். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 3 முடிய. கொரிந்து நகரிலுள்ள கடவுளின் திருச்சபைக்கு அவர் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனாக அழைக்கப்பட்ட பவுலும் சகோதரராகிய சொஸ்தேனும் எழுதுவது. இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பெற்று தூயோராக்கப்பட்டு இறை மக்களாக இருக்க அழைக்கப்பட்டுள்ள உங்களுக்கும் எல்லா இடங்களிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடும் யாவருக்கும் நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாகுக. இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. வாக்கு மனிதரானா நம்மிடையே குடிக்கொண்டார். அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 29 34 வரை. இயேசு தம்மிடம் வருவதைக் கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர். எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யார் என்று எனக்கு தெரியாதிருந்தது. ஆனால் இஸ்ராயல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன். தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகின்றேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவி புறாவைப் போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததைக் கண்டேன். இவர் யார் என்று எனக்கு தெரியாதிருந்தது. ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர், தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார்.
நானும் கண்டேன். இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருகின்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்லுகிறேன். இது நாம் அடிக்கடி கேட்ட ஒரு பழமொழி. இன்றைய வாசகங்களை நாம் சேர்த்து பார்க்கின்ற போது, தியானிக்கின்ற பொழுது, உன் கடவுள் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்லுகிறேன் என்பது போல இருக்கிறது. கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகம் நமக்கும் கடவுளுக்குமான அந்த உறவை மிக நேர்த்தியாக நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது. நாம் ஒவ்வொருவரும் இந்த கடவுளால் நம் தாயின் கருவறையில் இருக்கின்ற போதே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். தன் கண்ணின் கருவிலைப் போல நம் ஒவ்வொருவரையும் காத்து வருகின்றார். நம் ஒவ்வொருவரின் பெயரை தனது உள்ளங்கையிலே பொறித்து வைத்திருக்கிறார். நீ என் கண்களுக்கு விலையேற பெற்றவள், விலையேற பெற்றவன் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த பொது காலத்தின் 2ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு நாம் வந்திருக்கிறோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களாகிய நாம் இன்று பொங்கல் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். நன்றியின் பெருக்கில் இருந்து வருகின்ற இந்த தமிழர்களின் திருநாளாம் இந்த பொங்கல் பெருவிழாவிலே இன்றைய வாசகங்கள் நமக்கு மிகப்பெரிய ஒரு உண்மையை சொல்லுகிறது. மகனே, மகளே, அஞ்சாதே, நான் என்னாலும் உன்னோடு இருக்கிறேன் என்ற ஒரு மாபெரும் மகா வாக்கியத்தை தருகிறது. திருவிவிலியத்திலே 365 முறை நாம் வாசிக்கலாம் அஞ்சாதே என்று. இந்த ஆண்டவர் நம் ஒவ்வொருவரோடும் உடன் பயணிக்கின்ற ஒரு அன்பு கடவுளாக, ஒரு வரலாற்று நாயகனாக, நமது கரம் பிடித்து வழிநடத்துகின்ற ஒரு கடவுளாக இருக்கின்றார். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இந்த கடவுளுக்கும் தனக்குமான உறவை பல புனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஊழியனாக, ஒரு அடிமையாக தங்களது உறவை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அன்னை மரியாளை பார்க்கலாம். இதோ ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று இந்த கடவுள் தனது வாழ்க்கையை குறுக்கிட்ட பிறகு அன்னை மரியாளுக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை, கடவுளால் முடியாதது ஒன்றும் இல்லை என்று. யோசேப்பு பார்க்கலாம். கடவுள் கனவுலே வந்து அந்த சொன்ன வார்த்தையை நம்பி மரியாவை ஏற்றுக்கொள்கிறார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த கடவுளுக்கு அடிபணிந்து ஊழியம் புரிவதிலே தான், கீழ்ப்படிதலில்தான் நமது மீட்பு அடங்கியிருக்கிறது. பிரான்ஸ் நாட்டிலே இருந்த பேரரசர் 5ஆம் சார்லஸ், அவருடைய மெய்காப்பாளர் ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருந்தார். பல நாட்கள் படுத்த படுக்கையாயிருந்த அந்த மெய்காப்பாளரை பார்க்க பேரரசர் சார்லஸ் 5ஆம் சார்லஸ் செல்கிறார். அப்பொழுது அவரை பார்த்தவுடன் இவர் தேம்பி தேம்பி அழுகிறார். அவர் தோளிலே தட்டி கவலைப்படாத என்று ஆறுதல் சொல்லுகிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நான் நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன், என்னை நீங்கள் தேற்ற வேண்டும் என்பதற்காக அழவில்லை, மாறாக இந்த நாட்களிலே எனது வாழ்க்கை பற்றி யோசித்து பார்த்தேன், எனது கடவுளை பற்றி யோசித்து பார்த்தேன். நான் மீண்டும் பிறக்க விரும்புகிறேன். மீண்டும் பிறந்தால் கடவுளுக்கு மட்டுமே ஊழியம் செய்கின்ற அந்த மாபெரும் வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யாருக்கு ஊழியம் செய்கிறோம், யாருக்கு பணிபுரிகிறோம், யாருடைய அந்த நிழலிலே வாழ்கிறோம் என யோசித்து பார்ப்போம். 2ஆம் வாசகத்தை சற்று உற்று நோக்குகின்ற பொழுது, இந்த கடவுள் யாருடைய கடவுள்? பல நேரங்களே இந்த கடவுள் மேன்மையானவர், உண்மையானவர், நல்லவர், வாக்கு மாறாதவர், என்னோடு உடன் பயக்கிறார் என்று நாம் அனுபவித்த பிறகு பல நேரங்களே இவரை எனது கடவுளாக, சுயநலத்தோடு அல்லது எனது குடும்பத்தின் கடவுளாக, எனது குலசாமியாக, எனது மதத்தின் கடவுளாக சுருக்கி விடுகிறோம். பவுலடியார் பரந்த மனதோடு சற்று விசாலமாக சிந்திக்க அழைக்கிறார். இந்த கடவுள் அனைவருக்குமான கடவுள். இந்த நாளிலே, இந்த பொங்கல் பெருவிழாவிலே அனைவருக்குமான நன்றியின் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். ஏன் படைப்பு அனைத்துக்கான நன்றியின் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த ஆண்டவரானவர் அனைவருக்குமானவர். தனது மழையை நல்லோர் மீதும் தீயோர் மீதும் ஒன்றாக பொழியச் செய்கிறார். பகைவருக்கு கூட அன்பு என்று சொல்லுகிறார். உங்களுக்கு தீமை செய்வதற்கு நன்மை செய்யுங்கள் என சொல்லுகிறார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இத்தகைய ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். இவர் அனைவருக்குமான ஆண்டவர். அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கிறோம். திருமுழுக்கு யோவானைப் போல இந்த ஆண்டவரை
ஆண்டவர் என்று நாம் ஒவ்வொருவரும் சுவைக்க நாம் பல நேரங்களிலே நமது முதல் நற்கருணை தயாரிப்பின் போது திருமறை சுவடியிலே படித்திருப்போம். நாம் படைக்கப்பட்டதின் நோக்கம் என்ன? இந்த ஆண்டவரை அறியவும், அவரை அன்பு செய்யவும், அவரை பின்பற்றவும். பின்பற்றுவது என்பது நமது வாழ்க்கையிலே அவரை சொல்லிலும் செயலிலும் அவரை நாம் அறிக்கையிடுவது, வாயார புகழ்வது, நமது வாழ்க்கையிலே சான்று பகர்வது, வார்த்தையாலும் வாழ்வாலும் சான்று பகழ்வது. இது மிக மிக முக்கியமானது கிறிஸ்துவில் பிரியமானவர்களே. இதை இன்றைய நாளின் விழாவோடு சிந்திக்கின்ற பொழுது எப்படி என்னால் எனது குடும்பத்திலும், நான் படிக்கின்ற இடத்திலும், நான் பணியாற்றுகின்ற இடத்திலும், நான் செல்லுகின்ற திசையெல்லாம் எப்படி இந்த கடவுளுக்கு சான்று பகர முடியும்? மிக முக்கியமான ஒரு கேள்வி. இந்த நாளிலே பார்க்கின்ற பொழுது நாம் எங்கு பார்த்தாலும் இந்த நாளிலே கரும்பு இருக்கிறது. பொங்கல் பெருவிழாவிலே கரும்பு இல்லாத பொங்கலா என்று சொல்லலாம். இந்த கரும்பானது அடி முதல் நுனி வரை இனிப்பாக இருக்கிறது. கிறிஸ்துவை நாம் வாங்கி உள்ள, கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவின் மறை உடலிலே ஒன்றாகி உள்ள நாம் இந்த கரும்பை போல, எல்லா இடங்களிலும் இனிப்பாக இருப்பது போல நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். திருத்தந்தை பிரான்சிஸ் இப்படி தான் சொல்லுகிறார். கிறிஸ்தவர் என்பவர் கட்டாயமாக சோகமாக இருக்க முடியாது, பிறரை பற்றி குறை சொல்ல முடியாது, எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்தவராக இருக்க வேண்டும் என சொல்லுகிறார். அது இந்த பெருவிழாவோடு இன்ற 2ஆம் ஞாயிறு திருப்பலி வாசகங்கள் நமக்கு தருகின்ற முதல் பாடமாக பார்க்கலாம். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது இந்த பொங்கல் தயாரிப்பிலே நாம் பயன்படுத்துகின்ற 2 கருவிகள். ஒன்று சல்லடை. நாம் பல நேரங்களிலே இந்த பொங்கல் தயாரிப்பாக சல்லடையை பயன்படுத்துகிறோம். நமது வீட்டிலே பயன்படுத்துவதை பார்த்திருப்போம். அது நல்லதை எல்லாம் வெளியே தள்ளிவிட்டு குப்பையையும் கப்பிகளையும் பதரையும் தன்னுள்ளே கொள்ளுகிறது. இந்த உலகமானது நன்மை, தீமை, நல்லது, கெட்டது என்று ஏற்ற இறக்கங்களால் ஆனது. இந்த நேரத்திலே நாம் சல்லடையைப் போல தம்மிடம் தீமையை மட்டும் வைத்துக்கொண்டு, கசப்பை மட்டும் வைத்துக்கொண்டு, பிறரை மன்னிக்காத பழி வாங்குகின்ற அந்த எண்ணங்களை மட்டும் வைத்து கொள்ளாமல் அவற்றையெல்லாம் தூக்கி வீசுகின்ற ஒரு முறமாக இருக்க அழைக்கப்படுகிறோம். முறமானது புடைக்கின்ற பொழுது நல்லதை தன்னிடம் வைத்துக்கொண்டு தீயவற்றையெல்லாம், அல்லாதவற்றையெல்லாம் தூக்கி வெளியே அகற்றுகிறது. இந்த நாளிலே இன்றைய வாசகங்கள் அதைத்தான் நம்மிடம் எதிர்பார்க்கின்றன. ஆண்டவர் அப்படி இருக்கத்தான் நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுகின்றார். நன்மை நிறைந்த அந்த ஆண்டவர் நன்மையை பற்றி கொண்டு, அந்த நன்மையின் ஒட்டு மொத்த உருவமாக இருக்கின்ற அந்த ஆண்டவரை பற்றி கொண்டு நாம் இருக்க முடியுமா? மூன்றாவதாக பொங்கலோ பொங்கல் என்று திரும்பிய திசையெல்லாம் நாம் கேட்கின்ற அந்த மகிழ்ச்சியின் ஒளி. இது நன்றியின் பெருக்கால் வருகின்ற ஒரு அருமையான ஒரு ஒளி. இந்த பொங்கலோ பொங்கல் என்று சொல்லுகின்ற பொழுது அண்ட சராசரம் முழுவதுமே அதில் உள்ளடக்கி இருக்கின்றது. இதிலே சூரியன் இருக்கிறது, நாம் அன்றாடம் நமது விவசாயத்துக்கு பயன்படுத்துகின்ற கால்நடைகள் இருக்கின்றன, தாவரங்கள் இருக்கின்றன, நமது அன்பான மதிப்பிற்குரிய விவசாய பெருமக்கள் இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரோடும் சேர்ந்து புது பானையிலே நாம் பொங்கல் இடுகின்ற பொழுது அந்த நன்றி பெருக்கானது பாலாக அங்கே பொங்கி வழிகின்ற பொழுது நமது மனமும் நன்றியால் பொங்கி வழிகிறது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த அண்ட சராசரம் முழுவதுமே நமது மூத்த சகோதரர்கள், சகோதரிகள். நாம் படைப்பதற்கு முன்பாகவே கடவுள் அவற்றையெல்லாம் படைத்திருக்கிறார். அவை நமக்கு மூத்த சகோதரராக, சகோதரியாக தந்திருக்கிறார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, திருப்பலி என்றாலே நன்றி சொல்லுதல். யூக்ரிஸ்தியா என்றால் தேங்க்ஸ் கிவிங் என்று சொல்லுவார்கள். இந்த நன்றியின் பெருவிழாவிலே நாம் அனைவரும் இணைந்து வந்திருக்கிறோம். கடந்த ஓராண்டை திருப்பி பார்க்கிறோம். ஓராண்டு முழுவதும் கடவுள் நமக்கு செய்த, நம் குடும்பத்துக்கு செய்த, நமது அன்பியங்களுக்கு செய்த, நமது பங்குக்கு செய்த இந்த மாதா தொலைக்காட்சி வழியாக ஏராளமான ஆன்மாக்களை தொட்டிருக்கிறார். அந்த எல்லா நிகழ்வுகளுக்காகவும் நன்மைகளுக்காகவும் இந்த நாளிலே நன்றி சொல்லுவோம். பிறந்த இந்த தமிழ் புத்தாண்டானது நம் ஒவ்வொருவருக்கும் நன்மை பயக்கின்ற, சுயநலம் தாண்டி பொதுநலம் உள்ள, இறைமயமான ஒரு ஆண்டாக இருக்க இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். நாம் ஒருவர் மற்ற அனைவருக்காகவும், குறிப்பாக இந்த மாத தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியை காணுகின்ற ஒவ்வொருவரின் குடும்பத்திற்காக, ஒவ்வொரு நபருக்காகவும் சிறப்பாக நாம் ஜெபிப்போம். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் தமிழர் புத்தாண்டு நல்விழா வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு முழுவதும் ஆண்டவருடைய அருளும் ஆசிரும் நம்மோடு நீக்கமற நிறைந்திருக்க தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமீன். மண்ணையும் படைத்தவரா,
கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வுரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். நாட்களின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், பிறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பின் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நீக்கிடுவேன். இது அவர் உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். என் கண் முன்னே நீர் எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்தீர். நிரம்பி வழிகின்ற எனது பாத்திரம் எத்துணை மேன்மையானது என்ற திருப்பாடல் ஆசிரியரோடு நமது உள்ளத்தின் வேக்கங்களை, எண்ணங்களை, ஏக்கங்களை, மன்றாட்டுக்களை இறைவனுடைய பாதத்திலே எடுத்து வைப்போம். வாழ்வளிக்கும் வல்லலே எம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருபால் துறவியர் மற்றும் பொது நிலையினர் அனைவரையும் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் மக்களின் நம்பிக்கை வாழ்விற்கு சான்று பகர்ந்து வாழவும் நீர் விட்டு சென்ற பணியை இன்முகத்துடன் ஆற்றிட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணையே உருவான இறைவா, எம் நாட்டு தலைவர்களை பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் மக்கள் மேல் சுமைகளை திணிக்காது அவர்கள் அமைதியாகவும் நிம்மதியாக வாழ நல்ல திட்டங்களை தீட்ட தேவையான ஞானத்தையும் அருளையும் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் தேவனே எம் இறைவா, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களது தூய வாழ்க்கையால் உம்மை பிரதிபலித்து வாழவும் வாழ்வில் நாங்கள் சந்திக்கும் மின்னல்களை நீக்கி இறை நம்பிக்கையில் சிறந்து விளங்கக்கூடிய ஆற்றலையும் ஞானத்தையும் தந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மகிழ்ச்சியின் தேவனே எம் இறைவா, பொங்கல் விழாவை சிறப்பிக்கும் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். பொங்கல் பொங்குவது போல எங்கள் குடும்பங்களில் மகிழ்ச்சி பொங்கி அனைவரும் ஒற்றுமையுடனும் அன்புடனும் சகோதரத்துடனும் வாழவும் அனைவரின் வாழ்வும் மேம்படவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆற்றலும் வல்லமையுமான இறைவா, மாதா தொலைக்காட்சி என்னும் ஊடகம் வழியாக இறையாட்சி பணியில் ஈடுபட்டிருக்கும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர்கள், பணியாளர்கள், ஜப வீரர்கள், நன்கொடையாளர்கள், தன்னார்வலர்கள் ஆகிய அனைவரையும் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் தங்களின் தியாக வாழ்வால் பிறரின் வாழ்வில் ஒளியேற்றிடவும் உமது உடனிருப்பை நாளும் உணர்ந்து வாழவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இத்தகைய பொது மன்றாட்டுகளோடு நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். குறிப்பாக யாரெல்லாம் நம்மிடம் ஜெபிக்க கேட்டார்களோ அந்த நபர்களையும் அவருடைய கருத்துக்களுக்காகவும் ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்கெல்லாம் எங்கள் ஆண்டவராகி அது இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமீன்.
வந்தோ பரம்பொருளே உன் திருவடியில் உன் நினைவு எல்லாம் பெயர் சொல்லும் என் வாழ்வினிலே ஒளி வீசும் படைத்ததெல்லாம் தர வந்தோ பரம்பொருளே உன் திருவடியில். உழைப்பினில் கிடைத்திட்ட பொருள் எல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கே. உழைப்பினில் கிடைத்திட்ட பொருள் எல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கே. தந்தையை தயையுடன் கேட்டிடுவார், தந்தையை தயையுடன் கேட்டிடுவார். தாழ்ந்து பணிந்து தருகின்றோம், தாழ்ந்து பணிந்து தருகின்றோம். அழைத்ததெல்லாம் தர வந்தோ பரம்பொருளே உன் திருவடியில். படைத்ததெல்லாம் தர வந்தோ பரம்பொருளே உன் திருவடியில். உன் நினைவு எல்லாம் பெயர் சொல்லும் என் வாழ்வினிலே ஒளி வீசும். படைத்ததெல்லாம் தர வந்தோ பரம்பொருளே உன் திருவடியில். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனை கேட்டதாகபடி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இந்த மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் எங்கள் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராக எங்களை படைத்தீ. நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீ. ஆகவே அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஆர்ப்பரித்து அக்களித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால்
வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூயவர், தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக்கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். அவர் பாடுபல உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்களித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்களித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கண்ணிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எங்கள் பாதுகாவலராகிய புனிதர்கள் மற்ற புனிதர்கள் அனைவரோடும்
நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புருவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அவதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் ஆந்தனி சாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவி சாய்த்தரலும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறிண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கெல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தரும் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே,
இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்கின்றவர், நம்முடைய கடவுள், நம்மை படைத்தவர், இந்த மனித வாழ்வுக்கு அழைத்தவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தேவனே, என் இறைவனே, என் இனிய நேசரே, என் அன்பனே, நண்பனே, இதயம் வாருமே. என் தேவனே, என் இறைவனே, என் இனிய நேசரே, என் அன்பனே, நண்பனே, இதயம் வாருமே. வா வா, எழுந்து வா, என்னில் வா, எழுந்து வா, வா வா, நிறைந்து வா, என்னில் வா, எழுந்து வா. கண்ணீர் கண்ட மானை போல் ஆவி நானும் வருகின்றேன். கண்ணீர் கண்ட மானை போல் ஆவி நானும் வருகின்றேன். ஆன்ம தாகம் தீரவே பள்ளி பருக விரைகின்றேன். ஆன்ம தாகம் தீரவே பள்ளி பருக விரைகின்றேன். வா வா, விரைந்து வா, என்னில் வா, எழுந்து வா. என் தேவனே, என் இறைவனே, என் இனிய நேசனே, என் அன்பனே, நண்பனே, இதயம் வாருமே. கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை நாம் அறிந்துள்ளோம், நம்புகிறோம். 1 யோவான் 4:16. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒரு மனப்பட்டிருக்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு
உன் நாமம் போதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. இனிய உன் நாமம் போதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. தாயினும் மேலாம் தாயுமே கவியோ திரவியமே. தாயினும் மேலாம் தாயுமே கவியோ திரவியமே. அன்பிது அன்பிது மாதா கண்ணலமேயற்ற மாதா. அன்பிது அன்பிது மாதா கண்ணலமேயற்ற மாதா. தாயினும் மேலாம் தாயுமே கவியோ திரவியமே. தாயினும் மேலாம் தாயுமே கவியோ திரவியமே. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென்.